கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. யோனா 4ஆம் பாகத்திற்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஊழியனாகிய யோனா என்ற தலைப்பிலே 3 பாகங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது 4ஆம் பாகத்திற்கு வந்திருக்கிறோம். யோனாவுக்கு 2ஆம் தரம் அழைப்பு என்று பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யோனா மீனின் வயிற்றுக்குள் போவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவர் அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 3 நாட்களாக ஒரு போராடி மீண்டு வந்திருக்கிறார். மீண்டும் இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்று பார்க்கிறோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய அழைப்பு அவருக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். யோனா முதலில் செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் முதலில் எந்த வேலையை செய்ய சொன்னாரோ அதே வேலையைத்தான், அதே வார்த்தையைத்தான் இப்போதும் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அப்படியே மீண்டும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வந்தால், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்கிறார். இங்கு நன்கு கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது சொல்லும் போது அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களின் அக்கிரமம், அதாவது அவர்களின் பாவத்தின் கொடூரம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்வதை பார்க்கிறோம். 2ஆம் தரம் சொல்லும் போது நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது கற்பிக்கும் வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும். முதலாவது அவர்களின் அக்கிரமத்தை குறித்து சொல்லிவிடுகிறார். 2வது எதுவும் சொல்லவில்லை, வெறுமனே நீ போ, நான் கற்றுக் கொடுப்பதை மட்டும் நினிவேவுக்கு விரோதமாக சொல் என்கிறார். இந்த நினிவே நகரம் மகாநகரம் என்று சொல்லி பார்க்கிறோம். நகரம் மற்றும் மகாநகரம் அல்ல, அதில் நடக்க அக்கிரமம் மகா அக்கிரமமாய் இருக்கிறது. அதில் உள்ள மக்களும் மகா அக்கிரம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே. மகா நகரம் என்று சொன்னால் அது 3 நாள் பிரயாணம் பண்ணத்தக்கதான விஸ்தாரமான நகரம் என்று பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய நகரத்திற்கு இவர் மட்டும் போய் பிரசங்கிக்க வேண்டும், அதுவும் அவர்களின் பாவங்களுக்கு விரோதமாக. 2ஆம் தரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோனா உடனே புறப்பட்டு போகிறார். எவ்வளவு தூரம் போகிறார் என்று பார்த்தால், நகரத்திற்குள் பிரவேசித்து 1 நாள் பிரயாண தூரம் மட்டும் போகிறார். அங்கிருந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவருக்கு நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லி இருந்தார் அல்லவா? அது என்ன வார்த்தை என்று பார்த்தால் வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோனா அந்த நகரத்தில் பாதி தூரம் கூட போகவில்லை. நகரத்திற்குள்ளாக 1 நாள் பிரயாணம் தான் போகிறார். அங்கு நின்று பிரசங்கித்த உடனே அந்த செய்தி நகரம் முழுவதும் காட்டு தீ போல பரவுகிறது. அந்த மக்கள் மந்திரங்களில் பேர் போனவர்கள், வேசித்தனம் இணைந்தவர்கள், சூனியத்திற்கு வம்சத்தையே விற்கிற அளவுக்கு துணிந்தவர்கள், சூனியக்காரிகளும் ரூபவதியுமாகிய வேசிகள் நிறைந்திருக்கிற வேசிகள் திரளாய் காணப்படுகிற வேசித்தனத்தின் நகரம், மதுபானத்தில் வெறி கொண்டவர்கள் நிறைந்த நகரம், விக்கிரக ஆராதனைக்கு பஞ்சம் கிடையாது. இவ்வளவு கொடூரமான நகரம் யோனாவின் ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலம், அதாவது இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று மட்டும்தான் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் பயமடைந்து கலக்கம் அடைந்து நகரம் முழுவதும் ரட்டுடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நினிவேவின் மக்கள் மட்டுமல்ல, ராஜாவுக்கும் இந்த செய்தி காதில் எட்டியது. எட்டினவுடனே யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ராஜாவும் பிரதானிகளும் ஒரு கட்டளையை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் பிரியமானவர்களே. அதாவது நினிவேயில் இருக்கும் மனுஷரும் மிருக ஜீவன்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்கவும் கூடாது, மிருக ஜீவன்கள் எதுவும் மேயாமலும்
தண்ணீர் கூட குடிக்காமலும் இருக்க வேண்டும். மனுஷர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி செய்த பாவங்களுக்காக கத்த வேண்டும், கதற வேண்டும். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த நகரத்தில் அசுத்தங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், அந்த நகரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இவர்கள் கர்த்தரை நோக்கி கதறுகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இங்கு இருக்காது. இப்படியெல்லாம் வேண்டிக் கொண்டு யோனாவின் சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைத்து உண்மையாய் நாம் மனம் திரும்பினால் யாருக்கு தெரியும், ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உட்க கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று ராஜா கட்டளையிடுகிறார். அதாவது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்கிறார். இந்த ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்வது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிதவிக்கத்தக்க தருணத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரட்டுடுத்தி என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த ரட்டுடுத்துவது தன்னுடைய வஸ்திரங்களை களைந்து சணல் வஸ்திரத்தை, அதாவது பழைய வஸ்திரத்தை சணலில் செய்த ஒரு வஸ்திரத்தை, துக்கத்துக்குண்டான ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு இடுப்பில் அறையில் மட்டும் கட்டிக் கொள்வார்கள். உடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து சாம்பலை புழுதியை தன்மேல் பூசிக்கொள்வார்கள். இது ஒரு துக்கமான சம்பவத்திற்கு அடையாளம். தண்டிக்கப்படாமல் மன்னிப்புக்கு வேண்டுவதற்கான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு மனமிறங்குவார், ஒருவேளை இந்த அழிவிலிருந்து நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி என்றால் தேவன் உக்கிர கோபத்தில் இருக்கிறார், நாம் அந்த அளவுக்கு மிகவும் படுமோசமாக நடந்து கொண்டோம் என்று அவர்களுக்கு தெரிகிறது. இந்த மகாநகரத்தின் ஆண்டு முதல் அரசன் வரை யோனா சொன்ன அந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு பயந்து போகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு வல்லமையாய் அந்த இடத்தில் யோனாவை பயன்படுத்தியிருப்பார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, யோனா சொன்ன ஒரே தீர்க்க தரிசனம் இன்னும் 40 நாள் வந்து அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்பது மட்டும்தான். அந்த ஒரே ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நினைவே பட்டணமே மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள், மாடுகள், ஆடுகள் வரை ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பொல்லாத வழிகளையும் கைகளின் கொடுமைகளையும் விட்டு மனம் திரும்புவதை, அதாவது ரட்சிப்புக்குள்ளாக வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த நினைவுக்கு யோனா போனால் நிச்சயம் அந்த மக்கள் மனம் திரும்புவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். அதனால் தான் யோனா எங்கு போனாலும் அவரை கர்த்தர் விடாமல் பிடித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், யோனா ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி தானே? யோனா ஒரு நல்ல தேவ மனிதர் தானே? சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த 40 நாளும் தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் இடுகிற கூப்புதல், அவர்கள் வேண்டிக் கொள்கிற வேண்டுதல், இவைகளை பார்த்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாம், நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதே சமயம் தன்னுடைய தீங்கை நினைத்து உண்மையாய் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிகமாய் இரக்கம் காட்டுகிற தேவன். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக நினைக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இன்னும் எத்தனை நாளுக்கு இறந்தவர்களிடத்தில் குதி கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். நல்ல நாளுக்கு சூரியன் உதித்து கெட்ட நாளுக்கு சூரியன் உதிக்காமல் இருக்கிறதா? தினமும் அது வேலையை அது செய்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? நமக்கெல்லாம் நல்ல நாளில் மட்டும்தான் பசி எடுத்து கெட்ட நாளில் பசி எடுக்காமல் இருக்கிறதா? எல்லா நாளும் தானே பசி எடுக்கிறது, எல்லா நாளும் தானே சாப்பிடுகிறோம். ஏன் இன்று நாள் நாளால இன்று சாப்பிட்டால் ஜீரணமாகாது, இன்று சாப்பிட்டால் உடல் தொந்தரவு வரும் என்று ஒரு நாள் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்து பாருங்கள். ஏதோ ஒரு சில வேலைகளுக்கு மட்டும் தானே நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறோம், எல்லா வேலைக்கும் பார்ப்பது கிடையாது அல்லவா? அப்போது தெரியவில்லையா அது மூட நம்பிக்கை என்று சொல்லி? செவ்வாய்க்கிழமை போற வேலை ஆகாது என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க வேண்டியது தானே? அல்லது செவ்வாய்க்கிழமை நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடிவிட்டு அனைவருக்கும் விடுமுறை கொடுத்திருக்கலாம் அல்லவா? ஏதோ ஒரு சில வேலைக்காக மட்டும்தான் நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது. அதை பார்க்காமல் இருந்தால் தான் என்ன? நம்முடைய தேவன்
பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. 12 மணி நேரம் பகல் என்று சொன்னால் 12 மணி நேரம் இரவு, அதுதானே உண்மை. பிறகு எதற்கு பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ராகு காலம் என்று சொல்லி முடிவு செய்து கொள்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இதை எல்லோருக்கும் சொல்லவில்லை பிரியமானவர்களே. இதெல்லாம் பழக்கத்தில் உள்ளவர்கள் மூட நம்பிக்கை என்று விட்டு வெளியே வர வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். இது போன்ற உங்களை அறியாமல் எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று தெரியாம செய்கிற தவறுகளை கூட ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அறிக்கையிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். நினிவே மக்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். கர்த்தர் மனமிறங்குகிறார். அவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு விலகிறார்கள். அவர்களுக்கு வர இருந்த அழிவு வராமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாட்பட்டு அதை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நினிவே மக்களுக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைத்ததல்ல, இந்த யோனாவின் சரித்திரத்தில் 2 விதமான மக்கள் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோனா நினிவேவுக்கு போனதால் நினிவே மக்களுக்கு மட்டும் ரட்சிப்பு அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷிசுக்கு கப்பலில் போகிறார் அல்லவா, அந்த கப்பலிலும் யோனா மூலமாக அந்த கப்பலில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதாவது யோனா மூலமாக அந்த புயல் வருகிறது, அந்த சுழல் காற்று யார் மூலமாக வருகிறது என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அந்த சீட்டு யோனாவின் பெயருக்கு வருகிறது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன், நான் எவ்வளவன், சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறார் அல்லவா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடுகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்கிறார்கள். இன்னும் அந்த சமயத்தில் தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவையே கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போடுகிறார்கள். அப்பொழுது சமுத்திரம் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் அவர்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. யோனாவுடைய நிலைமை பார்த்து அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர் தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோனா எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள், அதாவது ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த கடல் அமர்ந்த பிறகு அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கப்பலில் இருந்த எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கேயும் ஒரு ரட்சிப்பை நாம் யோனா மூலமாக பார்க்கிறோம். ஆக யோனாவை நினிவேவுக்கு அனுப்பி நினிவே மக்களை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் யோனா தர்ஷிசுக்கு கப்பலில் போனாலும் அந்த கப்பலிலும் யோனா மூலமாக கப்பலில் இருந்த மக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் பொல்லாத பாவங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால், பொல்லாத மூட நம்பிக்கைகளிலும் பொல்லாத பழக்க வழக்கங்களிலும் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்கள், அம்மை வியாதியை கூட இந்த காலத்தில் அது ஒரு தெய்வம் என்று சொல்லி அதற்கு சாங்கியங்கள் சடங்குகள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அம்மை என்பது ஒரு வியாதி. வெயில் காலங்களில் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். இதற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால், சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால், தடுப்பூசிகள் போட்டுக் கொண்டால் அதை தடுத்து விட முடியும். ஆனால் அந்த அம்மையை கூட ஒரு தெய்வ சக்தி என்று சொல்லி அதை வழிபடுவதையும் அதற்காக சடங்குகள் செய்வதையும் நாம் நம் நாட்டிலே பார்க்கிறோம். எல்லாமே மூட நம்பிக்கை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். அவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து பாடுபட்டு மரித்தார். எதற்காக? நம்முடைய மூட நம்பிக்கைகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. எல்லாம் விட்டு வெளியில் வந்து நினிவே மக்களை போல ரட்சிக்கப்படுவார்கள் பிரியமானவர்களே. எந்தெந்த மதத்து மக்கள் அந்த கப்பலில் ரட்சிக்கப்படுகிறார்கள். யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பொல்லாதவர்களாக இருந்த நினிவே மக்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் கர்த்தருடைய தேசமாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே. நாம் அதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டி கேட்டுக் கொள்வோம். நினிவே பட்டணத்தை பாதுகாத்த தேவன் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாத்து காப்பாராக. ஆமென், ஆமென்.